அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் இந்த காலா உருண்டை செய்கிறேங்க. அதாவது என்னென்னா, நம்ம இட்லி மாவு இருக்குது பாருங்கள், கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதில் உப்பு, பெருங்காயம், மிளகாப்பொடி, கொஞ்சோட சோடா உப்பு, இந்த வெங்காயத்தை இப்படி இது பண்ணி இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டு பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. இந்த பாருங்கள், மூணு ஊற்றலாம். இந்த எண்ணெயை அதில் தூக்கி விடணும். தூக்கி விட்டால் நல்லா புஷ்ஷுன்னு ஆயிடும். முதல்ல எண்ணெய் காஞ்சினோடனே சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். இது இட்லி மாவு. இட்லி மாவில் கொஞ்சோண்டு உப்பு, மிளகாப்பொடி, இது பெருங்காயம், சோடா உப்பு, இந்த வெங்காயத்தை இதில் இது பண்ணி அதை போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த பாருங்கள் எப்படி வந்துடுச்சு பாருங்கள். நல்லா வந்துடும், உருண்டையாக வந்துடும். இதை உங்கள் பிள்ளைகளுக்கு பக்கத்திலே இருந்து இதை போடு, இதை செய் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஒரு வயசில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். 10 வயசு வரைக்கும், 10-15 வயசு வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ நீங்கள் அதை சொல்லி கொடுங்க, அந்த பிள்ளைய நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த பாருங்க, இந்த பாருங்க, எண்ணெயை கொஞ்சமாக வச்சுக்கோங்க. 1-2 போட்டாவே போதும். இந்த பாருங்க, அப்போ அது மேலே அப்படி எண்ணெயை அப்படி எடுத்து விட்டுட்டேன்னா நல்லா வந்துடும். இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.